Okay, in this video, what we are going to see is whether two strings are permutations. அப்படின்னு சொன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து பெர்மிட்டேஷன் எப்படின்னு சொன்னா இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஏபிசிடி இன்ட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் இபிசி பிஏனிந்தா இருந்துன்னு சொன்னா இதுல ஏ நீங்கிறது அடுத்ததுல மே கட்டாயம் நீக்கணும் இன்றிருந்தா அடுத்ததுல கட்டாயம் ஈக்கணும் பி இருந்தா கட்டாயம் பி ஈக்கணும் டி இருந்தா டி ஈக்கணும் சி இருந்தா சி ஈக்கணும் அப்படி ஒரு சி இருந்தா ஒரு சி ஈக்கணும் இன்னொரு சி இருந்தா இன்னொரு சி இங்கே இருக்க வேண்டும் அதான் வந்து பெர்மிட்டேஷன் மெயின் செயின் இப்போ வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றா வந்து அண்டு விளங்கிக்கணும்னு சொன்னால் ஒன்றா வந்து ஈக்குவல் நம்பர்ஸ் ஈக்குவல் அப்போ ஈக்குவல் நம்பர் இருக்கிறாலும் ஒன்றா பார்ப்போம் அடுத்து வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இது ஏபிசிடி இருக்குது இது மற்ற மாதிரி இருக்குது ஸோ நான் வந்து இது ரெண்டையும் வந்து ஷோர்ட் பண்ண வந்து ரெண்டையும் முறை ஆர்டர் கொண்டு வந்தால் ஏபிசிடி இதுலேயும் ஏபிசிடின்னு இருக்குது அது ரெண்டு முறை ஆர்டர் கொண்டு வந்து எடுத்துட்டு அதை வந்து இதில் உள்ள ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸம் இதில் உள்ள ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸம் அப்படி ஒவ்வொன்றா கம்பேர் பண்ண எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் இது பெர்மிட்டேஷன் சொல்கிறத பார்த்துக்கொள்ள இயலும் ஸோ அதைத்தான் இப்போ இங்கே செய்ய போகிறோம் ஓகே இப்போ அதான் இங்கே பார்க்க போகிறேன் நான் வந்து ஒன்றாவதுக்கு பெர்மிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று இதாக்குவோம் ஃபைல் திறந்தா த்ரூவாகவே பெர்மிட்டேஷன் ஃபைல் வந்து ப்ரோ பட்டும் வெளியில் சிசி ஓகே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ஒன்றாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் இந்த permutations கிரியேட் பண்ணுவோம் permutations ஓகே permutationsக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை இதாக்கியாச்சு ஓகே அதில் வந்து எங்களுக்கு ரெண்டு இன்புட் எடுக்கும் ஏன்னா ரெண்டு வேர்ட்ஸை தான் நாங்கள் கொடுப்போம் அப்போ ரெண்டு இன்புட்டுக்கு S1 S2 அது ஓகே ஓகே இதில் தந்திர மாதிரி செய்யாமல் நான் வேறு மாதிரி செய்யணும் ஓகே ஒன்றாவது செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றாவது உள்ள ஸ்ட்ரிங்கில் இதை எடுக்கிறோம் அது வந்து N1 வச்சு ஸ்ட்ரிங் ஒன்றை லென்த்தை எடுக்கணும் ஒன்றாவது அதில் லென்த் எத்தனை என்பதை எடுக்கிறோம் ஓகேயா அதுக்கு அடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னால் ஸ்ட்ரிங் 2 லென்த் எடுக்கிறேன் இப்போ வந்து செக் பண்ணுறேன் இப்போ ரெண்டு லென்த்தும் ஈக்குவல் ஆகிதான்னு செக் பண்ணுறேன் அதுக்கு வந்து இஃப் இப்படி அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபால்ஸ் பெர்மிட்டேஷன் இல்லை ஓகேயா இதை நான் வந்து இங்கே வந்து இங்கே ஃபால்ஸுக்கு மேலே இப்படி ஒன்றும் பிரிண்ட் பண்ணுறேன்னு பிரிண்ட் length of string are not equal to print பண்ணுறேன் ஓகே அப்படி பிரிண்ட் பண்ணுறேன் இந்த ஃபால்ஸ்னு இருக்கும் ஓகே அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் லென்த்தை பார்த்தாச்சு இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஷார்ட் பண்ணணும் ஷார்ட் பண்ணா சரி அப்போ போத் ஸ்ட்ரிங்கா போத் ஸ்ட்ரிங் ஓகே இப்போ ஒன்றாவது ஸ்ட்ரிங்கை ஷார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஷார்ட்டட்னு போட்டு ஏன்றது அந்த ஷார்ட் பண்ண வர ஸ்ட்ரிங்குக்கு நான் ஏன்னு வச்சுக்கிறேன் அப்போ ஷார்ட்டட் S1 வச்சுக்கிறேன் ஓகே அடுத்த பி இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து ஷார்ட்டட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன்னா S1 ஜாயின் ஏன்னு கொடுத்தா இது வந்து ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஸ்ட்ரிங்கா மாற்றி தரும் ஓகே இது வந்து பிஏ அதே மாதிரி செய்கிறேன் அதுக்கு அடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா இப்போ ஷார்ட் பண்ண ரெண்டு எங்களுக்கு S1 S2 ஈக்கும் ஓகே இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் நாங்கள் வந்து சரியா அது ரெண்டும் கம்பேர் பண்ணி ரெண்டு நேம் இண்டெக்ஸ் எல்லாம் சரியா இருந்தால் வந்து இதெல்லாம் பெர்மிட்டேஷன்ஸ் எடுத்துக்கொள்ள இயலும் இன் ஐ இன் ரேஞ்ச் N1ல இந்த N1ன்றது வந்து எங்களை மேலுள்ள நம்பர்ஸ் அதுதான் நம்பர்ஸ் ஈக்குவல் இந்த ரெண்டு ஒரே நம்பர்ஸ் நம்ம இன்னைக்கு N1 N2 ரெண்டே போல இருக்கு அப்போ ஐ வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிங்கில் 1 லெட்டர்ஸ் 2 லெட்டர்ஸ் அப்படின்னு பைத்து நிற்கும் அடுத்து இஃப் S1 இண்டெக்ஸும் S2 இண்டெக்ஸும் சரியா இந்த S1 நாங்கள் ஜாயின் ஆகி எடுத்து இந்த இதுக்கு இண்டெக்ஸும் S2 இண்டெக்ஸும் எல்லாம் ஈக்குவலாக இந்த ஓகே ஈக்குவல் இல்லைன்னு சொன்னால் ஃபால்ஸ்னு வரணும் ஓகே தானே அப்போ இந்த இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஃபால்ஸ் வரலான்னு சொன்னால் ட்ரூ இது வந்து இப்போ இங்கே நான் இதாக போடுறேன் இதுக்கு போடுறேன் பிரிண்ட் பண்ணுவோம் இதுக்கு மேலே பிரிண்ட் பண்ணால் தான் வரும் நமக்கு பிரிண்ட் பண்ணால் வராது அப்போ பிரிண்ட் string are not permutation for each other print பண்ணியாச்சு
இதை கால் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் எமிஷன் ஈச் அதர். ஓகே, இப்படி தான் பெர்மிட்டேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ இப்போ இந்த கோடில் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரிங் வந்து பெர்மிட்டேஷன் இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேன். ஓகே, த்ரூவை கால் பண்ணாலும் வரலாம். பெர்மிட்டேஷன்ஸ் கொடுத்து ஏபிசி இதை கால் பண்ணால் இப்போ இது பெர்மிட்டேஷனா இல்லையான்னு உங்களுக்கு ஆல்ரெடியாக இன்னொன்று கால் பண்ணால் லெஸ் ஈஸி. திரும்ப ரன் பண்ணிக்கிடலாம். பெர்மிட்டேஷன்ஸ் ஓகே, ஏபிசி பிசிஏ இதில் இன்னொரு கொடுக்குறேன். அப்போ இதாக்கும். ஓகே, இப்போ sorry. ஓகே, என்ன செய்வோம், டெர்மினல் ஆன் பண்ணி இந்த பைத்தன் ஃபைல் பேர் வந்து ரன் பண்ண ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்மிட்டேஷன் ஈச் அது ஒன்றா வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்மிட்டேஷன் காட்டுது. அடுத்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் நாட் ஈக்குவல், ரெண்டாவதுல வந்து லென்த் ஈக்குவல் இல்லைன்னு அதை காட்டுது. ஓகே, நான் மேலே போயிட்டு ஓகே இதில் வந்து இதில் லென்த் ஈக்குவல் ஆக்குறீங்க. லென்த் ஈக்குவல் ஆக்கிட்டு லென்த் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும் சொன்னால் ரன் பண்ணுறீங்க. இப்போ நாட் பெர்மிட்டேஷன் ஃபார் ஈச் அதர்னு காட்டு. அது வந்து லென்த் ஈக்குவல் ஆகிது, ஆனால் நாட் பெர்மிட்டேஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெய்லி வந்து இப்படி ஒரு டைப் வீடியோ போடணும்னு பார்த்தோன்னா அப்போ தான் டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸ் அந்த நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். மெஷின் லேர்னிங் படிக்கிறதோட இதையும் இம்ப்ரூவ் ஆக்கினா தான் நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன மெத்தட் செய்கிற வந்து இது வந்து ஒரு ஒன் வே, இது பெர்மிட்டேஷன் இல்லையான்னு பார்க்கறதுக்கு உள்ள ஒரு ஒன் வே. இன்னும் 2 மெத்தட்ஸ் இதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் போட்டேன். 2 மெத்தட்ஸ் ஒரு வீடியோவில் போட்டேன். இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா பார்ப்போம். லைட்டாக ஒரு நாளைக்கு ஒரு கோட் லைட்டாக பார்ப்போம். ஐடியாவில் தான் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கீப் சப்போர்ட்டிங் மீ கைஸ். தேங்க்ஸ், பாய்.